அடியே மானங்கெட்ட ஈஸ்வரி, உனக்கெல்லாம் அறிவே இல்லை அடி. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? அட ஆமாங்க, என்ன பேச்சு பேசுறா இந்த ஈஸ்வரி? ஆகாஷ போட்டு அடிச்சதுக்கு செல்வி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா என்ன ஆகியிருக்கும்னு பாக்கியா பயத்துல கேட்டா, இந்த ஈஸ்வரி ஆமா பெரிய போலீஸு, நாங்க பாக்காத போலீஸா அப்படின்னு திமிரா பேசுறா. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இருந்துகிட்டு ஒப்பாரி வச்சதெல்லாம் மறந்து போச்சா கிழவி? பேசாம செல்வி கோபி மேலையும் செழியன் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். அப்பதான் இந்த கிழவியோட ஆட்டம் அடங்கும். ஆகாஷ இனியா லவ் பண்ணினதால இவரு குடும்பத்தோட மானம் காத்துல பறக்குதாம். அது கோபி சொல்றான். ஆனா எழில் சரியான பாயிண்ட புடிச்சு பேசிட்டான். யோ தகப்பா, நீ பண்ணின வேலைக்கு அந்த கௌரவம் எப்பவோ காத்துல பறந்து அது ஊரை விட்டே ஓடிருச்சு. இன்னுமா நீ உனக்கு கௌரவம் இருக்குன்னு நம்புற? Oh my God. ஆனா இந்த ஜெனி பொண்ணு இப்படி பேசுவா, கட்சி மாறிடுவான்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. எப்பவும் பாக்கியா பின்னாடி ஆண்டின்னு பின்னாடியே அலைஞ்சவ இன்னைக்கு பாக்கியாவை எதிர்த்து பேசுறா. என்ன ஜெனி, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்து போச்சா? அந்த பொறுக்கி பைய கோபி என்ன பண்ணினாலும் அது சரிதான் அப்படிங்கிற மாதிரியே பேசுறா இந்த ஈஸ்வரி. இந்த உண்டக்கண்ணி ஈஸ்வரி பேசுற பேச்ச பார்த்தா கோபி கொலையே பண்ணிட்டு வந்தாலும் அவன் பண்ணினது சரிதான் அப்படின்ட்டுதான் சொல்லுவா போல தெரியுது. ஊரே கைகொட்டி சிரிக்குதாம். அடே கிறுக்கு பயலே கோபி, டிவோர்ஸ் பண்ணின எக்ஸ் வைஃப வீட்ல வந்து மல்லாக்க படுத்துக்கிட்டு இருக்கியே, உன்னை பார்த்து தாண்டா ஊரே சிரிக்குது. இந்த உலகத்துல டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எந்த பொண்ணுமே தன்னோட மாமியார தன் கூடவே வச்சுக்க மாட்டா. ஆனா இங்க என்னன்னா, மாமியாரும் எக்ஸ் ஹஸ்பண்டும் ரெண்டுமே வந்து நடுவீட்ல மல்லாக்க படுத்துக்கிட்டு கிடக்குதுங்க. கோபி, ஈஸ்வரி கிழவி, இந்த மானங்கெட்ட ரெண்டு ஈத்தர கேரக்டர்ஸ்ட தமிழ் சீரியல் வரலாற்றுல நான் எங்கேயுமே பார்த்ததில்ல.